ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீர்க்கங்காய் தக்காளி கடைச்சல் தான் பார்க்க போகிறோம். பருப்பு இல்லாமல் தக்காளி சேர்த்து எப்படி சூப்பராக கடையலான்றதை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டாலே நம்ம நிறையா சோறு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க சோத்து வடகம் இல்லைன்னா அப்பளம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலே போதுங்க. அப்படியே பிச்சுக்கிட்டு போகும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கோம். இது ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, ஏன்னா தோல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கோம். இதை தோல் சீவிட்டு இந்த உள்ளார இருக்கிற விதையெல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அலசி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் எப்பவும் போல் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கடைசியில் தாளிப்போம். கடுகு பொரிஞ்சதும் இதுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 கையளவுக்கு நல்லா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் வதங்கின உடனே ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி உப்பு சேர்த்துட்டு அது நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அதனால் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினாதாங்க நம்ம எந்த ஒரு குழம்பும் சரி சாம்பாரும் சரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வதக்கி விடும்போதே நம்மளுக்கு தண்ணி இருத்து வரும். இப்போ பாருங்கள், தண்ணி அதுலேயே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கின பிறகு ஒரு 200 மில்லி தண்ணியை அந்த காய் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் விட்டுட்டு காற்று எல்லாம் போன பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதில் இருக்கிற நம்ம தண்ணியை தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி இருத்துட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சாச்சு. இதை நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் தூள், சாம்பார் தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், இது 3 சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாமே சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி கொதி வந்தபோது பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு இன்னும் 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் தக்காளி கடைச்சல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை சாப்பிட்டிங்கனாலே திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.